ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேயின் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் நலனுக்கான புதிய கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அருணாச்சல் பிரதேசத்திற்கு உட்பட்ட சில இடங்களின் பெயர்களை மாற்றும் நடவடிக்கையில் சீனா ஈடுபடுவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஹைட்டியில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஆஷா போஸ்லேயின் மறைவு இசை உலகில் வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், இசை உலகில் தனக்கென முத்திரை பதித்தவர் அவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஆஷா போஸ்லே பாடிய பாடல்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பன்முக இசைத்திறன் கொண்டவர் ஆஷா போஸ்லே என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆஷா போஸ்லே தமது பாடல்கள் மூலம் உலகம் முழுவதும் உள்ள இசை ரசிகர்களை ஈர்த்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். அவருடன் தாம் நடத்திய உரையாடல்கள் மறக்க இயலாதவை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் ஆஷா போஸ்லேயின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆஷா போஸ்லேயின் இறுதிச் சடங்குகள் மும்பை சிவாஜி பூங்காவில் நாளை மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள ஆஷா போஸ்லே தமது 92 வயதில் மும்பையில் இன்று காலமானார். அவரது இசை பயணம் குறித்த ஒரு பார்வை. பல்வேறு மொழிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய பெருமைக்குரியவர் ஆஷா போஸ்லே ஆவார். முதலில் மராத்தி திரைப்படங்களில் தனது இசை பயணத்தை தொடங்கிய ஆஷா போஸ்லே 1948ஆம் ஆண்டு சுனாரியா படத்தின் மூலம் ஹிந்தி திரையுலகிற்கு அறிமுகமானார். காதல், சோகம் மற்றும் துள்ளிசை பாடல்களையும் சிறப்பாக பாடிய ஆஷா போஸ்லே 2 தேசிய விருதுகளையும் 18 மகாராஷ்டிர மாநில விருதுகளையும் 9 பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றவர். கடந்த 2000ஆவது ஆண்டில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இசை வரலாற்றில் அதிக பாடல்களை பாடியவர் என்பதற்கான உலக சாதனையை 2011ஆம் ஆண்டு அவர் படைத்தார். ஆஷா போஸ்லேயின் 90வது பிறந்த நாளையொட்டி துபாயில் ஆஷா 90 என்ற இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அவரது மறைவு இசை உலகில் பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றால் அது மிகையல்ல. ஆஷா போஸ்லே மறைந்தாலும் அவரது பாடல்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். விவசாயிகள் நலனுக்கான புதிய கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரெய்சினில் நடைபெற்று வரும் வேளாண் திருவிழாவின் 2ஆம் நாளான இன்று உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மண்வளம் மற்றும் உரம் கையிருப்பு குறித்த விவரங்களை விவசாயிகள் இந்த கைபேசி செயலி மூலம் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று வெளியிட்டார். அருணாச்சல் பிரதேசத்திற்கு உட்பட்ட சில இடங்களின் பெயர்களை மாற்றும் நடவடிக்கையில் சீனா ஈடுபடுவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை சீர்குலைக்கும் எந்த நடவடிக்கையிலும் சீனா ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதை சீனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை ஜூலை மாதம் 3ஆம் தேதி தொடங்க உள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா அறிவித்துள்ளார். ஜம்மு மக்கள் மாளிகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை 57 நாட்கள் இந்த யாத்திரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அமர்நாத் கோவில் வாரியத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம்.
தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட 5 தொகுதிகள். சேலம் மாவட்டத்தின் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுக வசம் 8 தொகுதிகளும், பாமக வசம் 2 தொகுதிகளும், திமுக வசம் 1 தொகுதியும் உள்ளன. வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கத்தில் அதிமுக கூட்டணியும், வெற்றியை எதிர்நோக்கி திமுக கூட்டணியும் களம் காண்கின்றன. 9 தொகுதிகளில் அதிமுகவும், 2 இடங்களில் பாமகவும் போட்டியிடுகின்றன. திமுக 8 இடங்களிலும், தேமுதிக 2 இடங்களிலும், காங்கிரஸ் 1 இடத்திலும் போட்டியிடுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் 10 இடங்களிலும், நாம் தமிழர் கட்சி 11 இடங்களிலும் தனித்து போட்டியிடுகின்றன. சங்ககிரி தொகுதியின் வரலாற்று சிறப்புமிக்க அடையாளம் இங்குள்ள மலைக்கோட்டை உள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களால் இந்த மலைக்கோட்டையில்தான் தூக்கிலிடப்பட்டார். பராமரிப்பின்றி கிடைக்கும் சங்ககிரி கோட்டையை சீரமைத்து சுற்றுலா தலமாக ஆக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாகும். லாரிகளுக்கு முழு உருவம் கொடுக்கும் பாடி பில்டிங் தொழில் சங்ககிரி தொகுதியில் பிரதான தொழிலாக உள்ளது. இதோடு லாரிகளுக்கு வர்ணம் பூசுதல், லேத் பட்டறை, எலக்ட்ரானிக்ஸ் வேலைப்பாடுகள் என 20க்கும் மேற்பட்ட மோட்டார் வாகன தொழிலுக்கு சங்ககிரி புகழ்பெற்றது. மேலும் சங்ககிரி அடுத்த பனங்காடு, பட்டறைமேடு ஆகிய பகுதிகளில் லாரி பழுது பார்க்கும் தொழில் அதிகம் நடக்கிறது. இந்த தொழில்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் ஆட்டோ நகர் அமைத்தால் மேலும் தொழில் பாதுகாப்பாக வளரும், வேலைவாய்ப்பும் பெருகும் என்பது சங்ககிரி பகுதி வாக்காளர்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற வெண்பட்டு உற்பத்தி நடைபெறும் பகுதியாக சேலம் தெற்கு தொகுதி உள்ளது. முழுமையாக சேலம் மாநகராட்சியில் இடம்பெற்றுள்ள இப்பகுதியில் 60% பேர் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சேலம் மாநகரத்தில் பெருகிவரும் போக்குவரத்து நெருக்கடிக்கு உரிய தீர்வு காண வேண்டும். ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்பட வேண்டும். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகளை சீரமைக்க வேண்டும். சேலம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி வணிக வளாகங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். நகரின் கழிவு அடையாளமாக உள்ள திருமணி முத்தாற்றினை மீட்டெடுக்க வேண்டும் என்பது தெற்கு தொகுதி வாக்காளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலம் மாநகரின் பெரும்பாலான அரசு அதிகாரிகள் குடியிருக்கும் பகுதியாக சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி உள்ளது. புதிய மேம்பாலங்கள், பல சாலைகள் என காட்சியளித்தாலும் போக்குவரத்து நெரிசல் பிரதானமான பிரச்சனையாக உள்ளது. தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக இத்தொகுதியில் திமுக சார்பில் வெற்றி பெற்று வரும் ராஜேந்திரன் அமைச்சராக உள்ள நிலையில் வடக்கு தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பது மக்களின் மனநிலையாக உள்ளது. சேலம் மேற்கு தொகுதியின் எல்லையாக உள்ள செட்டிச்சாவடி பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது. இதனை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தும் பயனில்லாத நிலை உள்ளது. அதேபோல மாமாங்கம், வெள்ளக்கல்பட்டி, டால்மியா ஆகிய இடங்களில் கனிம வள கொள்ளை நடைபெறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதும் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. மாநகரம் மற்றும் கிராம பகுதிகள் என 2 கலந்துள்ள சேலம் மேற்கு தொகுதியில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்ய வேண்டும். கயிறு தொழிலுக்கான சந்தை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஜாகீர் அம்மா பாளையத்தில் அமைக்கப்பட உள்ள ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்பது வாக்காளர்களின் பிரதான கோரிக்கைகளாக உள்ளன. வீரமாண்டி தொகுதியில் முக்கிய சிக்கலாக இருப்பது சாயப்பட்டறைகள் தான். துணிகளுக்கு சாயமேற்றும் நூற்றுக்கணக்கான சிறு சிறு தொழிற்கூடங்கள் கொண்டலாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி பகுதிகளில் இயங்கி வருகின்றன. அவற்றின் சாயக்கழிவுகள் திருமணி முத்தாற்றில் திறந்துவிடப்பட்டு அது பூலாவரி, ஆத்துக்காடு பகுதியில் வழியாக செல்கிறது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் முழுவதும் கெட்டுப்போய் குடிக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் அந்த நீரை கொண்டு விவசாயமும் செய்ய முடியாத நிலையும் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் வேம்படிதாளம் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பதும் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. சேலம் மாவட்டத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன். ஹைட்டியில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். யுனெஸ்கோவின் உலக புராதன சின்ன பட்டியலில் இடம்பெற்றுள்ள சிட்டாடல் லேஃபரியாரில் ஈஸ்டர் பண்டிகையொட்டி நடைபெறும் வருடாந்திர நிகழ்ச்சியின் போது இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கிர்கிஸ்தானின் பிஷ்கெக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெஹராவத்தும் 86 கிலோ எடைப்பிரிவில் முகுல் தாஹியாவும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். ஆடவர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷ் தங்கர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 6 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேயின் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் நலனுக்கான புதிய கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அருணாச்சல் பிரதேசத்திற்கு உட்பட்ட சில இடங்களின் பெயர்களை மாற்றும் நடவடிக்கையில் சீனா ஈடுபடுவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஹைட்டியில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.